கர்த்தருக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான வீடியோ செய்தியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வேதத்தை வாசிக்கலாம் வாங்க என்ற பகுதியிலே உங்களை நான் சந்திக்கிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் இம்மட்டும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி சக்தியும் பலனையும் கொடுத்து இந்த வேதத்தை நாம் ஆராய்ச்சி செய்வதற்கு 1 ராஜாக்கள் வரைக்கும் வருவதற்கு கர்த்தர் பாராட்டிய கிருபைகளுக்காக அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. சரிங்க பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். கர்த்தாவே, இந்த அருமையான வேளையிலும் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த அருமையான நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே 1 ராஜாக்கள் புத்தகத்தை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். கர்த்தர் தாமே அதில் உள்ள எல்லா காரியங்களையும் ஆண்டவரே எங்களுக்கு நீர் விலக்கி காட்டுவீராக. எல்லா விதமான அற்புதங்களும் அதிசயங்களும் நீங்கள் செய்தது எல்லாவற்றையும் நாங்கள் நன்றாக படிக்க உதவி செய்யுங்க. அது மட்டும் இல்லை ஆண்டவரே, இந்த ராஜாக்கள் ஒவ்வொருவரும் செய்த காரியங்கள் ஆண்டவரே, அவர்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் நாங்கள் படித்து உங்களுடைய மனம் விருப்பத்தை அறிந்து அதன்படி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமிர நாமத்திலே பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நாம் 1 ராஜாக்கள் புத்தகத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். 1 ராஜாக்கள் புத்தகமானது 22 அதிகாரங்களை உடையதாக இருக்கிறது. இந்த 1 ராஜாக்கள் புத்தகத்தை நாம் 2 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒன்று ஐக்கிய அரசு, அதாவது இஸ்ரவேலும் யூதாவும் சேர்ந்து இருந்த அரசு. அடுத்ததாக பிரியமானவர்களே, பிளவுற்ற அரசு. இப்படியாக 2 பெரும் பிரிவுகளாக நாம் 1 ராஜாக்கள் புத்தகத்தை பிரிக்கலாம். ஹல்லேலூயா. சரிங்க பிரியமானவர்களே, 1 ராஜாக்கள் புத்தகத்திலே நான் சொன்ன ஐக்கிய அரசை கூட நாம் திரும்பவுமாக 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். பிரியமானவர்களே, அந்த ஐக்கிய அரசு, அதாவது ஐக்கிய அரசு, பிளவுற்ற அரசு, இப்ப ஐக்கிய அரசு 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். என்னென்ன பிரிவுகளாக பிரிக்கலாம்? சாலமோன் அரசராக நியமனம் செய்யப்படுதல், சாலமோன் அரசராக உயர்வு, சாலமோன் அரசராக அவருடைய சரிவு. இதை நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த 3 காரியங்களையும் நாம் பார்க்க போகிறோம். அதிலே முதல் பிரிவான சாலமோன் அரசராக நியமனம் செய்யப்படுதல், அதை நாம் கடந்த 2 வீடியோக்களிலே பார்த்து விட்டோம். பிரியமானவர்களே, முதல் 2 வீடியோக்களை நான் சொல்லிவிட்டேன். ஐக்கிய அரசின் உட்பிரிவுகள் 3 பெரிய உட்பிரிவுகளில் முதலாவதான சாலமோன் அரசராக நியமனம் செய்தல், இதை நாம் பார்த்து விட்டோம். இது எப்படி, இதுல என்னென்ன காணப்படுகிறது என்றால், சாலமோன் அரசராக நியமனப்படுதல் 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். ஏ, பி. என்ன? சாலமோன் அரசராகுதல், இன்னொன்று சாலமோன் அரசராக உறுதிப்படுதல். பாருங்க, அரசராகிடலாம், ஆனா உறுதியோடு கூட அரசாட்சி செய்யணும், அதுதான் பெருசு இல்லையா? அதனால சாலமோன் எப்படி அரசராகிறான அந்த காரியங்களை நீங்க பார்க்கும்பொழுது, தாவீதோட சரிவு, அப்புறம் அதோனியா அரசராக சதி செய்கிறார், சாலமோன் அபிஷேகிக்கப்படுகிறார், அதோனியாவின் சமர்ப்பணம், இது எல்லாத்தையும் சாலமோனோட அரசராக பார்த்து விட்டோம். சாலமோன் அரசராக உறுதிப்படுதல், அதை நீங்க பார்க்கிற பொழுது சாலமோனிடம் தாவீதினுடைய வேண்டுதல்கள், தாவீதன் வேண்டுகிறார், என்ன சொல்கிறார்? இந்த மாதிரி அந்த மக்கள்கிட்ட எல்லாம் நீ பார்த்து நடந்துக்கோ, என்னட்ட வேலை செய்த இந்த அமைச்சர்கள் எல்லாரிடம் நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும், யார் மோசமான மனிதர்கள் இவர்களெல்லாம் யாராரு நீ அழிக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றையும் சொல்லுகிறார். அதை நம்ம சாலமோனினுடைய தாவீதின் வேண்டுதல்களை பார்க்கிறோம். அதுக்கப்புறம் தாவீதினுடைய மரணம், அதுக்கப்புறம் சாலமோன் அரசராக நியமிக்கப்படுதல். அடுத்து கடைசியாக என்னவென்றால், சாலமோனின் அரசாங்கம் சுத்திகரிக்கப்படுகிறது. எப்படிதான் சுத்திகரிக்கப்படுகிறது? அதோட உட்பிரிவுகள், சிறிய உட்பிரிவுகள் இருக்கிறது. அதோனியா தூக்கிலிடப்பட்டார், அபியத்தார் அகற்றப்பட்டார், யோவாப் தூக்கிலிடப்பட்டார், சீமை தூக்கிலிடப்பட்டார். இவர்கள் எல்லாம் தாவீது அரசருக்கு விரோதிகளாக இருந்தவர்கள். அப்பொழுது அவர்கள் எல்லாம் என்ன செய்தார்? அவர்கள் கவனித்துக் கொண்டே வந்தார். ஏன்னா அவருக்கு ரொம்ப இவங்களாம் டிஸ்டர்ப் பண்ணாங்க. இவங்களெல்லாம் நான் எப்படியோ சமாளிச்சிருக்கேன். என்னுடைய மகன் காலத்துல என் மகனுக்கு அவர்களாம் தீங்கு செய்யக்கூடாது என்பதற்காக மகனிடம் சொன்னார், இவர்கள் எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? நீ இந்த அரசாங்கத்திலிருந்து அகற்றிவிட வேண்டும் என்று. அப்படியே அவன் எல்லாரையும் தூக்கிலிட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதான் முன்னாடி நம்ம பார்த்தது 1, 2, 3 வீடியோக்கள் வழியாக நம்ம இதெல்லாம் சொல்லிட்டோம். இதுல நீங்க பார்க்கிற பொழுது சாலமோன் அரசராக நியமனம், அது பார்த்து விட்டோம். அடுத்து பெரிய இன்னொரு பிரிவு என்னது? சாலமோன் அரசராக உயர்வு. பாருங்க, சாலமோன் அரசராக உயர்வு அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 8வது அதிகாரம் வரைக்கும் காணப்படுகிறது. இதுல நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஏ, பி, சி என்று 3 பெரிய பிரிவுகள் உள்ளன. என்னென்ன? சாலமோன் தேவனிடம் ஞானத்திற்காக வேண்டுதல் செய்தல். பி சாலமோன் இஸ்ரவேலில எப்படி நிர்வாகம் பண்ணுகிறார் என்று சொல்லி. 3வது தேவ ஆலயமும் சாலமோனின் அரண்மனை கட்டப்படுதலும். ஆக மொத்தத்தை 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். எதிலேயே சாலமோன் அரசராக உயர்வு, அதுல அதை நம்ம பார்த்து விட்டோம். எதெல்லாம் பார்த்துட்டோம்? சாலமோனுடைய வேண்டுதல், அவர் ஞானத்திற்காக தேவனிடம் வேண்டுதல்,
அவர் வந்து 1000 பலிகளை இடுதல், கர்த்தர் அவருக்கு என்ன வேணும்னு கேட்கிறாரு, ஞானத்திற்காக வேண்டுதல் செய்கிறார். அப்புறம் வந்து ஆனால் அதற்கு முன்பாக ஒரு ஞானமற்ற ஒரு திருமணத்தை பார்வோன் குமார்த்தியை செய்து விட்டார், அதை பார்த்தோம். ஞானத்திற்காக வேண்டுதல் செய்யறதை பார்த்தோம். சாலமோனின் ஞானத்திற்கான சான்று, அவருடைய ஞானத்திற்கான ஒரு எக்ஸாம்பிள் நிறைய செஞ்சார். ஒரு எக்ஸாம்பிளை பார்க்கிறோம். சாலமோனின் ஞானத்திற்கான நாட்டினுடைய அங்கீகாரம், இந்த அதுவும் நாட்டு மட்டும் இல்லை, உலகத்தில் உலகளாவியும் அவருக்கு அநேக புகழ் வந்தது. மற்ற அரசிகளும் வந்து இவரை வந்து பார்த்து விட்டு சென்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் பிரியமானவர்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பி, இப்ப சாலமன் அரசர் உயிரில் 3 சொன்னேன். ஒன்று வந்து எனது சாலமன் வேண்டுதல், அதில் தான் சொன்னேன். 2வது சாலமனுடைய நிர்வாகம், அதுல பாத்தீங்கன்னா 11 அரசர்கள், 12 மணியக்காரர்கள், 3வது சாலமோனின் ஞானமான ஆட்சி. இந்த 3ஐயும் வந்து சாலமன் நிர்வாகத்துல பார்த்து விட்டோம், அதையும் பார்த்து விட்டோம். இன்றைய நாளிலே நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், இந்த சி பிரிவாகிய தேவாலயமும் சாலமோனுடைய மண்டபமும் கட்டப்படுதலும், இது சாலமோனுடைய உயர்விலே அடங்குகிறது. அவர் எப்படி தேவாலயம் கட்டினார், சாலமோன் மண்டபத்தை கட்டினார் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் பிரியமானவர்கள். இது முழுவதும் அதிகாரம் 5 முதல் 8 வரைக்கும் காணப்படுகிறது பிரியமானவர்களே. சரிங்க பிரியமானவர்களே, இந்த தேவ ஆலயமும் சாலமோனின் மண்டபமும் கட்டப்படுதல் என்ற தலைப்பின் கீழாக, சி என்ற தலைப்பின் கீழாக என்ன செய்கிறோம் என்றால், கிட்டத்தட்ட நாம் வந்து ஒரு 4 உட்பிரிவுகளை பார்க்கிறோம். முதலாவது உட்பிரிவு என்னவென்றால் தேவ ஆலயம் கட்டப்படுதல். இது அதிகாரம் 5 முதல் 6ஆம் அதிகாரம் 38 வசனங்களை உள்ளடக்கியதாக உள்ளது. பிரியமானவர்களே, உங்களுடைய பேனாவையும் உங்களுடைய நோட்டு புத்தகத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள், வேதாகத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் இந்த பற்றி சொல்லுகிற பொழுது வந்து ரொம்ப நுணுக்கமாகவும் விரிவாகவும் எழுதப்பட்டிருக்கும். இந்த காரியங்களை வந்து நான் சொல்லுகிற பொழுது நீங்கள் வந்து அதை வந்து வசனத்தை குறிப்பெடுத்து கொண்டால் நீங்கள் அதை என்ன செய்யலாம், நீங்கள் வேதத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது நீங்கள் அழகாக உங்களுக்கு அது புரியும் பிரியமானவர்களே. அதனாலதான் நீங்க வந்து அதை எழுதி வச்சுக்கணும். தேவ ஆலயம் கட்டப்படுதல். இப்ப தேவ ஆலயம் கட்டப்படுதல் எங்கே காணப்படுகிறது? அதிகாரம் 1 ராஜாக்கள் அதிகாரம் 5 முதல் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 38வது வசனம் வரைக்கும் காணப்படுகிறது பிரியமானவர்களே. அந்த தேவ ஆலயம் கட்டப்படுதல் இருக்கு இல்லையா, அதை நம்ம என்ன செய்கிறோம் என்றால் சிறிய பிரிவுகளாக 3 சிறிய பிரிவுகளாக பிரிக்கிறோம். அது 1 ஆலயத்தின் கட்டுமான பொருட்கள். தேவாலயம் கட்டப்படுகிறது. அப்ப என்னென்ன வேணும்? முதல்ல வந்து தேவாலயத்தினுடைய கட்டுமான பொருட்கள் பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. 5ஆம் அதிகாரம் 1 - 12 வசனங்கள். அடுத்தது ஆலயத்தின் கட்டுமான தொழிலாளர்கள் பற்றி, இதே அதிகாரம் 5 13வது வசனம் முதல் 18வது வசனம் வரைக்கும் காணப்படுகிறது. அப்புறம் ஆலயத்தை வந்து கட்டி முடித்தல், ஆலயத்தை காட்டி அதை முழுதும் முடிக்கிறார். அது 6ஆம் அதிகாரத்திலே 1வது வசனம் முதல் 38 வசனம் வரைக்கும் காணப்படுகிறது பிரியமானவர்கள். இது வந்து தேவாலயம் கட்டப்படுதலின் கீழே வருகிறது. அடுத்ததாக சாலமோனின் அரண்மனை கட்டப்படுதல், சாலமோன் மண்டபம் அல்லது அவருடைய அரண்மனை கட்டப்படுகிறது. இந்த அதிகாரம் 7ஆம் அதிகாரத்திலே 1 - 12 வசனங்களை உடையதாக இருக்கிறது பிரியமானவர்கள். அடுத்து 3வது பிரிவு என்னவென்றால் தேவ ஆலயத்தை அலங்கார பொருட்களால் அலங்கரித்தல். அடுத்து 4வது வந்து தேவ ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணுதல். அந்த பிரதிஷ்டை பண்ணுதல் வந்து அதிகாரம் 8ஆம் அதிகாரத்துல 1வது வசனம் முதல் 66 வசனங்களே காணப்படுகிறது. அதை எப்படி நான் சின்ன பிரிவா பிரிச்சிருக்கிறேன்னா, கர்த்தரின் உடன்படிக்கை பெட்டி திரும்ப வருதல், இது 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும். அப்புறம் கர்த்தரின் ஷெக்கினா மகிமை திரும்ப வருதல், இது அதே 8ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும். அப்புறம் சாலமோன் ராஜாவின் பிரசங்கம் 8ஆம் அதிகாரம் 12 - 21 வரைக்கும். அப்புறம் சாலமோனின் ஜெபம் 8ஆம் அதிகாரம் 22 - 61 வரைக்கும். அப்புறம் இஸ்ரவேல் மகிழ்ந்து களி கூறுகிறது 8ஆம் அதிகாரம் 62 - 66 வரைக்கும். இப்படியாக நம்ம என்ன செய்கிறோம், சாலமோனுடைய உயர்வு என்ற பகுதியை நாம் அழகாக பிரிக்கலாம் பிரியமானவர்கள். இப்பொழுது நீங்க படிக்கிற பொழுது உங்களுக்கு கட்டாயமாக உங்களுக்கு சரியாக புரிந்துவிடும். எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தேவாலயமும் சாலமோனின் மண்டபம் கட்டப்படுதல் என்ற இந்த 3வது சி பிரிவிலே பார்த்து கொண்டு வருகிறோம். இதுல வந்து அதிகாரம் 5 முதல் 8 வரைக்கும் இருக்கு என்று சொன்னேன். இதில் 1வது பிரிவு என்னவென்றால் தேவ ஆலயம் கட்டப்படுதல். அதிகாரம் 5 நான் வாசிக்க போகிறேன். பிரியமானவர்களே, தேவ ஆலயம் கட்டப்படுதல் 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்திலே காணப்படுகிறது. 1வது வசனத்துல பார்க்க போறோம். என்னவென்றால், சாலமோனை அவனுடைய பிதாவின் ஸ்தானத்தில் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று தீருவின் ராஜாவாகிய ஈராம் கேள்விப்பட்டு தன் ஊழியக்காரரை அவனிடத்தில் அனுப்பினான். ஈராம் தாவீதுக்கு
சகல நாளும் சிநேகிதனாய் இருந்தார். சாலமோனுடைய தகப்பனாகிய தாவீதுக்கு ஒரு நண்பர் இருந்தார், அவர் பேர் ஈராம். இந்த ஈராம் தாவீதோடு மிகவும் நெருக்கமாக நண்பராக இருந்தார். எனவே அடுத்து தாவீது மரித்த பின்பு சாலமோன் அரசராக வந்த உடனே இவர் என்ன நினைக்கிறார் என்றால், சரி நம்மளுக்கு பிரியமான நம்முடைய நண்பருடைய மகன் அரசராக வந்திருக்கிறார் என்று சொல்லி என்ன சொல்கிறார் என்றால், அவர்களுடைய தன்னுடைய ஊழியக்காரரை என்ன செய்தார், அவர்களுக்கு அனுப்பி போய் பார்த்து விட்டு வாருங்கள், சாலமோன் அரசராக ஆயிருக்கிறார் என்று சொல்லி அனுப்பி விடுகிறார். அப்பொழுது சாலமோன் ஈராமினிடத்தில் ஆட்களை அனுப்பி என்ன சொல்கிறார் என்று சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஈராம் என்ன செய்கிறார், தீருவுடைய அரசன் ஈராம் என்ன செய்கிறார் என்றால் சாலமோன் கிட்ட அவருடைய ஆட்களை அனுப்புகிறார். சாலமோனுடைய மனம் மகிழ்ந்து அவர்கிட்ட என்ன சொல்கிறார் என்றால், அந்த ஈராமுக்கிட்ட மக்கள்கிட்ட சொல்லி அனுப்புகிறார். ஈராமின் ஆட்களை அனுப்பி சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்றால் 3வது வசனத்துல பாருங்க, என் தகப்பனாகிய தாவீதின் சத்துருக்களை கர்த்தர் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி விடும் அளவும் அவர்கள் தம்மை சுற்றிலும் செய்கிற யுத்தத்தினால் அவர் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட அவருக்கு கூடாதிருந்தது என்று நீர் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார், விரோதியும் இல்லை இடையூறும் இல்லை. பிரியமானவர்களே, சாலமோன் ஈராம்கிட்ட சொல்றாரு, உங்களுக்கு தெரியும் என்னோட தகப்பனாகிய தாவீதோட காலத்துல தாவீது என்ன செய்தாரு, பகைவர்களுக்கு பயந்து ஒளிந்து கொள்வது அல்லது அவர்களை வெல்லுவது போரிடுவது இப்படிப்பட்ட காரியங்களிலே இருந்தார். என்னென்றால் எல்லா மக்களும் விரோதிகளும் தாவீதை எதிர்த்து வந்தார்கள். அதையெல்லாம் சரி செய்து இஸ்ரவேல் ராஜ்யத்தை நிலை நிறுத்துவதற்கு தாவீது மிகவும் பாடுபட்டு கொண்டிருந்தார். அதிலே அவர் போக்கஸ் ஆயிருந்தனால என்ன செய்யல, தேவாலயத்தை கட்ட முடியவில்லை. ஆனால் இந்த நேரத்திலே அவருடைய மகனாகி நான் அரசாட்சி செய்கிற நேரத்தில் மிகவும் அமைதியாக இருக்கிறது. இந்த நாட்களில் நான் என்ன செய்ய போகிறேன் என்றால் தேவனுடைய ஆலயத்தை கட்டப் போகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, இது தேவனே சொல்லி இருக்கிறார், அவர் சொன்னது அப்படியே நடக்கும். எனவே தேவன் என்ன சொன்னார் என்றால் 5வது வசனம், ஆகையால் நான் உன் ஸ்தானத்தில் உன் சிங்காசனத்தின் மேல் வைக்கும் உன் குமாரனே என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான் என்று கர்த்தர் என் தகப்பனாகிய தாவீதினிடத்தில் சொன்னபடியே என் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. லீபனோனில் எனக்காக கேதுரு மரங்கள் எல்லாம் வெட்டி கொடுங்க. அப்புறம் அவங்க அந்த ஈராம் இருக்கார்ல, அவருடைய மக்கள் பேர் என்னவென்றால் சீதோனீர். அப்ப சொல்றாரு, சீதோனீரை போல யார் மரம் வெட்டு வேலையை நன்றாக செய்வாங்க, அவங்க தான் ரொம்ப பெஸ்டா செய்வாங்க. எனவே என்ன செய்யுங்கன்னா எனக்காக நீங்க உதவி செய்யுங்க, இந்த காலத்தை கட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில வேண்டுதல்களை ஈராம்கிட்ட சாலமன் சொல்லுகிறார். சாலமன் பெருமையாக, நான் ஞானத்தில் சிறந்தவன், எனக்கு கீழே எத்தனை பேர் கப்பம் கட்டி கொண்டு இருக்கிறார்கள், எனக்கு வரி செலுத்தி கொண்டு இருக்கிறார்கள், எத்தனையோ ராஜாக்களை நான் அடிமையாக நான் அவர்களை அரசாட்சி செய்து கொண்டு வருகிறேன் என்று பெருமிதமாக இல்லாமல் தனக்கு தகப்பனுடைய அந்த அரசரை அவர் என்ன செய்யறார், மிகவும் கனப்படுத்தி அவர்கிட்ட என்ன செய்யறார், ஹெல்ப் கேட்கிறார். ஈகோ பார்க்காமல் அவர்கிட்ட அவரால் முடிந்த காரியத்தை இதில் செய்யும்படியாக என்ன செய்யறார், அவர் கேட்கிறார். என்ன கேட்கிறார் என்று சொல்லி பார்ப்போம். 5ஆம் அதிகாரம் 6வது வசனம், ஆதலால் லீபனோனில் எனக்காக கேதுரு மரங்களை வெட்ட கட்டளையிடும், சீதோனேரை போல மரவெட்டு வேலை அறிந்தவர் எங்களுக்குள்ளே ஒருவரும் இல்லை என்பது உமக்கு தெரியும். அதற்காக என் வேலைக்காரர் உம்முடைய வேலைக்காரோடு இருப்பார்கள், நீர் சொல்வதன்படியெல்லாம் உம்முடைய வேலைக்காரன் சம்பளத்தை உமக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சாலமன் அவர்கிட்ட சொல்றாரு. எனக்காக என்ன செய்யுங்க, லீபனோன்ல கேதுரு மரங்களை வெட்டி கொடுங்கன்னு சொல்லி. உடனே ஈராம் சாலமோனின் வார்த்தைகளை கேட்ட பொழுது மிகவும் சந்தோஷப்பட்டு இந்த ஏராளமான ஜனங்களை ஆளும்படி தாவீதுக்கு ஒரு ஞானமான குமாரனை கொடுத்த கர்த்தர் இன்று ஸ்தோத்திரிக்கப்படுவாராக என்று சொல்லி அவர் ஈராம் சாலமோனிடத்தில் மனுஷரை அனுப்பி, நீர் எனக்கு சொல்லி அனுப்பின காரியத்தை நான் கேட்டேன், அதன்படியே செய்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ ஈராம் சாலமோன் இடத்துல சொல்லுகிற பொழுது என்ன செய்ய, கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறார். அவருக்கு என்னோட ஃப்ரெண்டுக்கு ஒரு மகனை கொடுத்தார், அந்த மகனை அரண்மனையிலே சிங்காசனத்திலே வீட்டிற்கும்படி செய்தார் என்று சொல்லி அவரை கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக என்று சொல்லுகிறார். அதற்கப்புறம் அவர் சொல்லுகிறார், 8ஆம் வசனத்துல பார்க்கலாம், 4வது வரியிலிருந்து 8வது வசனத்துல, கேதுரு மரங்களுக்காகவும் தேவதாரி விருட்சங்களுக்காகவும் உம்முடைய விருப்பத்தின்படியெல்லாம் நான் செய்வேன். என் வேலைக்காரர் லீபனோனில் இருந்து அவைகளை இறக்கி கடலிலே கொண்டு வருவார்கள், அங்கே நான் அவைகளை தெப்பங்களாக கட்டி நீர் நியமிக்கும் இடத்துக்கு கடல் வழியாக அனுப்பி அவைகளை அவிழ்த்து ஒப்புவிப்பேன். அங்கே நீர் அவைகளை ஒப்புக்கொண்டு என் ஜனத்துக்கு ஆகாரம் கொடுத்து என் விருப்பத்தின்படி செய்ய வேண்டும் என்று சொல்ல சொன்னான்.
நான் வந்து உங்களுக்கு கேட்டபடியே எனக்கு தேவதார் மரங்கள் எல்லாம் கொடுக்குறேன். அதற்கு கைமாறாக என்னுடைய மக்கள் வருகிற பொழுது அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அவர்களுக்கு நீங்கள் கொடுத்து அவர்களை நீங்கள் நான் விரும்புகிறபடி அவங்களுக்கு சம்பளம்லாம் கொடுத்து அனுப்புங்கன்னு சொல்லி ஈராம் சொல்லுகிறார். அப்படிதான் சரி. அப்படியே வந்து ஈராம் சாலமோனுக்கு வேண்டிய மட்டும் கேதுரு மரங்களையும் தேவதாரி விருட்சங்களையும் கொடுத்து வந்தான். அவன் வந்து கேதுரு மரங்கள் தேவதாரி விருட்சங்களை யார் கொடுத்தது? ஈராம் கொடுத்து அனுப்பினான். அதற்கு சாலமன் வந்து என்ன செய்தார் என்று சொல்லி பார்க்கலாமா? 11வது வசனம், 5வது அதிகாரம் 11வது வசனம். சாலமோன் ஈராமின் அரண்மனைக்கு போஜனத்திற்காக 20,000 களம் கோதுமையையும் இடித்து பிழிந்த ஒலிவ மரங்களின் 20 கல எண்ணெயையும் கொடுத்தான். இப்படி சாலமோன் ஈராமுக்கு வருஷம் தோறும் கொடுத்து விடுவான். 20,000 களம் கோதுமை. அது எவ்வளோ பெரிய பாத்திரம்னு தெரியல. அதே மாதிரி 20 கல எண்ணெய், அதுவும் பெரிய பாத்திரங்களை ஒரு வருடத்திற்கு அவங்களுக்கு கொடுத்து வந்தான். பிரியமானவர்களே, இப்படிலாம் செய்யணும்னா என்ன செய்யணும்? ஒரு ஞானமுள்ள இருதயம் இருக்கணும் இல்லையா? கர்த்தர் அவனுக்கு ஒரு ஞானமுள்ள இருதயத்தை கொடுத்திருந்தார். அதனாலதான் அவன் அழகா செய்யறான். அது மட்டும் இல்ல, அவன் என்னென்னலாம் பணியாட்கள் எப்படிலாம் வேலை வாங்கினான்னு பாருங்க. எல்லாத்திலும் கர்த்தருடைய ஞானம் அதிலே துணிப்பதை பார்க்கலாம். சரிங்க, 12வது வசனத்துல நான் வாசிக்கிறேன். கர்த்தர் சாலமோனுக்கு சொல்லியிருந்தபடியே அவனுக்கு ஞானத்தை தந்தருளினார். ஈராமுக்கும் சாலமோனுக்கும் சமாதானம் உண்டாயிருந்து இருவரும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். அடுத்து பாருங்க, 13வது வசனத்துல ராஜாவாகி சாலமோன் இஸ்ரவேல் எல்லாரிலும் ஊழியத்திற்கு 30,000 அமைஞ்சி ஆட்களை பிடித்தான். 30,000 வேலையாட்கள். ஃபர்ஸ்ட் என்ன செய்யறான்? ஈராமோட வந்து உடன்படிக்கை பண்ணிக்கொண்டு அங்க இருக்க வேலையாட்களை வச்சு இந்த மரங்கள், கேதுரு மரங்கள் எல்லாம், ஆலயத்திற்கு தேவையான மரங்கள் எல்லாம் வச்சு என்ன செய்யறான்? அங்க இருந்து கொண்டு வர சொல்றான். கொண்டு வர சொல்லி அவங்களுக்கு கூலி கொடுக்குறான். அடுத்ததாக இங்கே இருக்கக்கூடிய யாரு? இந்த அவருடைய இஸ்ரவேல் தேசத்துல இருக்கக்கூடிய மக்கள்ல வந்து 30,000 பேரை செலக்ட் பண்றாரு. எதுக்குன்னா அங்க போய் வேலை செய்ய. எங்க? லீபனோன்ல போய் எடுத்து கொண்டு வர. லீபனோன்னு எங்க இருக்குன்னா அது வந்து தீரு தேசத்திலே இருக்கிறது. பிரியமானவர்களே, அப்படி அவன் என்ன செய்கிறான் என்றால் ஒரு மாதத்திற்கு அந்த அந்த 30,000 பேரை எப்படி வேலை வாங்குவார்னா 10,000 பேர் ஒரு மாதத்துல அப்ப வேலை செய்யணும். அடுத்த 2 மாதத்துக்கும் அவங்க என்ன செய்யணும்? வீட்டுல போய் ரெஸ்ட் எடுக்கணும். முதல் மாதத்துல லீபனோனுக்கு அனுப்பப்படுவார்கள். அங்கே வேலை செய்து முடிச்ச பிறகு மற்ற 2 மாதமும் வீட்டுல போய் ரெஸ்ட் எடுக்கணும். எவ்வளவு அருமையான வேலை இல்லையா? ரொம்ப கஷ்டப்படுத்தி டெய்லி வேலை செஞ்சு அவங்களை கஷ்டப்படுத்தாம அவங்களும் சுறுசுறுப்பா வேலை செய்யணும் அப்படின்பதற்காக அவர் அப்படி செய்திருந்தார். இப்போ 30,000 பேர் இருக்காங்க. முதல் 10,000 பேர், அடுத்த மாதத்துக்கு 10,000 பேர், அதுக்கு அடுத்து 100 மாதத்துக்கு 10,000 பேர், அப்படி மூணு இதா வந்து லீபனோனுக்கு அனுப்புவார். அப்புறம் அந்த 10,000 முதல் மாசம் வேலை பார்த்தவங்க 2 மாசம் ரெஸ்ட், 2வது மாசம் வேலை பார்த்தவங்க 2 மாதம் ரெஸ்ட், 3வது மாதம் அப்படியாக என்ன செய்தார்? வந்து 30,000 பேர்லையும் வச்சு வேலை வாங்கினார். 15வது வசனத்துல சாலமோனிடத்தில் சுமை சுமக்கிறவர்கள் 70,000 பேரும் மலைகளில் மரம் வெட்டுகிறவர்கள் 80,000 பேரும் இவர்களை தவிர வேலையை விசாரித்து வேலையாட்களை கண்காணிக்கிறதற்கு தலைமையான விசாரிப்புக்காரர்கள் 3,300 பேரும் இருந்தார்கள். இப்படியாக அவர் வேலைக்கு ஆட்களை வச்சு செய்தார். அந்த 30,000 பேரையும் யார் கவனிச்சுட்டு வந்தார் என்றால் அதோனிராம் வந்து அவர்களை கவனித்து கொண்டு வந்தார். அப்படியாக ஒவ்வொருவரும் வந்து செய்தார்கள். அப்புறம் வந்து வெட்டின கல் அதெல்லாம் முதலிய கல்லெல்லாம் வெட்டி அதை சரிப்பட்டு பனி தீர்ந்த கற்களாக கொண்டு வந்தார்கள். பனி தீர்ந்த கற்கள் கல்லுகளெல்லாம் செதுக்கி சரியாக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் கொண்டு வந்து ஃபீட் பண்ணுவாங்க. அப்படியே என்ன செய்யணும்? அதோட வந்து அதை வந்து ஜாயின் பண்ண வேண்டியதான். இப்போ கூட பாருங்க, இப்போ கூட பனி தீர்ந்து அது பாருங்க, சிங்கப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வீடு கட்டுறாங்கன்னா வீடு கட்டும் போது இப்போ தனியான ரூமு கிச்சன்லாம் கூட அவங்க என்ன செய்வாங்கன்னா தனியாக கூட செஞ்சு அது வந்து அப்படியே வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. தனியாக ஒரு அறை கட்டி அந்த இது பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு இடத்துல வந்து செஞ்சு வச்சு அதை கொண்டு வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இங்கே வந்து போட்டு சிமெண்ட்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. கொண்டு வந்து அழகாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. முதலே பனி தீர்ந்த அறைகளாக அவங்க கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவர் அந்த காலத்தில் கற்கள் எல்லாம் கொண்டு வந்து உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் கற்களை செதுக்கி இதெல்லாம் பண்ணாமல் முதல்ல எல்லாம் அழகாக பாலிஷ் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு கரெக்டாக கொண்டு வந்து ஆலயத்தில் பதிச்சாங்க. இப்படியாக அவர் வந்து ஞானத்தோடு கூட அவர் வேலை செய்தார். பிரியமானவர்களே, இதற்காக அவர் எத்தனை பேரை வைத்திருந்தார் என்றால் ஆலயத்தை 18வது வசனத்துல ஆலயத்தை கட்ட சாலமோனின் சிற்பாசாரிகளும் ஈராமின் சிற்பாசாரிகளும் கிபெலி ஊராரும் அந்த மரங்களையும் கற்களையும் வெட்டி ஆயத்தப்படுத்தினார்கள். சரிங்க பிரியமானவர்கள், அடுத்து வந்து 6ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கிற பொழுது ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தல். முதல்ல வந்து உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன்னா ஆலயம் கட்டப்படுதல், அதாவது இவ்வளவு நேரம் பார்த்தோம். இந்த ஆலயம் கட்டப்படுதல் வந்து ஆலயத்தினுடைய கட்டுமான பொருட்கள் 5ஆம் அதிகாரத்தில் 1 to 12 வசனங்கள் அதை வாசித்தோம். ஆலயத்தின் கட்டுமான தொழிலாளர்கள் அது 5ஆம் அதிகாரத்தில்
13-18 வரைக்கும் அது வாசித்தோம். அதை நீங்க நல்லா வாசித்து பாருங்க. அப்புறம் ஆலயத்தை கட்டி முடிக்கப்படுதல் 6ஆம் அதிகாரத்துல 1-38 வரைக்கும் அதை பார்க்க போறோம். பிரியமானவர்களே, பாருங்க, இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து வந்த பொழுது எத்தனாவது வருடத்திலே இந்த ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தார்கள் என்று பார்த்தால் 480வது வருஷத்தில். அப்ப இஸ்ரவேலில் மக்கள் எகிப்திலிருந்து வந்த 480வது வருடத்திலே சாலமோன் என்ன செய்கிறார்? தேவாலயத்தை கட்டுகிறார். அதற்கும் தேவாலயம் இல்லாமல் இருந்தது பிரியமானவர்களே. சரிங்க, அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு உங்களுக்கு தெரியும். ஏன்னா தேவாலயம் அப்படியே ஆசரிப்பு கூடாரம் அது நகர்ந்து கொண்டு எங்கெங்க போறாங்களோ அங்கெல்லாம் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை எடுத்துக்கொண்டு போய் அங்கே இது பண்ணி அங்கேயே நிப்பாட்டிச்சு. அங்கதான் என்ன செய்வாங்க? அவங்க தேவனுக்கு பலிகளை செலுத்தி அவர் ஆராதிப்பார்கள். அதுக்கப்புறம் இப்பதான் ஃபர்ஸ்ட் தடவையாக சாலமோன் கட்டடத்தை கட்டப் போகிறார் பிரியமானவர்களே. இஸ்ரவேல் புத்திரன் 1வது வசனத்துல வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரன் எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட 480வது வருஷத்திலும் சாலமோன் இஸ்ரவேலின் மேல் ராஜாவான 4ஆம் வருஷம் சீப் மாதமாய் 2ஆம் மாதத்திலும் அவன் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டத் தொடங்கினான். இப்படி கட்டினார் 6ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசிக்கலாம் பிரியமானவர்களே. சில காரியங்களே உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். சாலமோன் ராஜாவுடைய கர்த்தருடைய ஆலயம் முதல்ல எவ்வளவு அளவாக இருந்துச்சுன்னா 60 முழ நீளம், 20 முழ அகலம், 20 முழ 30 முழ உயரம், அப்படிப்பட்டதாக இருந்தது. அந்த தேவ ஆலயத்திற்கு முன்னாடி என்ன செஞ்சார்னா முகப்பு, இது முகப்பு கட்டினார். முகப்பு மண்டபம் எப்படி இருந்துச்சுன்னா அது இந்த ஆலயத்தினுடைய அகலத்திற்கு சரியாக இருக்கும். அதே நேரத்துல நீளம் 20 முழமும் அகலம் 10 முழமாக இருக்கும் பிரியமானவர்களே. அப்படியாக அது கட்டப்பட்டது. அப்படியே செய்து கட்டப்பட்டு வருது. எல்லாம் பார்க்கலாம் நீங்க. தேவாலயத்துடைய சுற்று சுவர்கள் எல்லாமே சொல்லப்பட்டு இருக்கிறது பிரியமானவர்களே. அப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல ஆலயம் கட்டப்படுகையில் அது பணிதீர்ந்து கொண்டு வரப்பட்ட கற்களாலே கட்டப்பட்டது. ஆகையால் அது கட்டப்படுகிற பொழுது கத்திகள், வாட்சிகள் முதலான எந்த இருப்பு ஆயுதங்களின் சப்தமும் அதிலே கேட்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சரிங்க பிரியமானவர்கள். அப்புறம் நடு அறைகளுக்கெல்லாம் போக சுழல் படிக்கட்டு இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அவ்வளவு ஞானமாக அந்த காலத்தில் அதெல்லாம் செய்திருந்தார்கள். இவ்விதமாக அவன் ஆலயத்தை கட்டி கேதுருமர உத்தரங்களாலும் பலைகளாலும் ஆலயத்தை மச்சுப்பாவி முடித்தான். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அது இப்படி செய்யும்போது கர்த்தருடைய வார்த்தை அவனோட ஆண்டவர் பேசுறார். என்ன பேசுறார் என்றால், நீ என் கட்டளையின்படி நடந்து என் நீதி நியாயங்களை நிறைவேற்றி, அதாவது 6ஆம் அதிகாரம் 12வது வசனம், நீ என் கட்டளைகளின்படி நடந்து என் நீதி நியாயங்கள் நிறைவேற்றி என் கட்டளைகளின்படியெல்லாம் நடந்து கொள்ளும்படிக்கு அவைகளை கை கொண்டால் நீ கட்டுகிற இந்த ஆலயத்தை குறித்து நான் உன் தகப்பனாய் தாவீதோடே சொன்ன என் வார்த்தையை உன்னிடத்தில் நிறைவேற்றி இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாக இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்றார். அப்படியே சாலமோன் ஆலயத்தை கட்டி முடித்தான். பிரியமானவர்களே, கர்த்தர் பாருங்க என்ன சொல்றாருன்னா, நான் சொல்றபடி நடந்து என்னோட நியமத்தின்படி நடந்து எனக்கு கீழ்ப்படிந்து இருந்தா உங்களை கைவிடவே மாட்டேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே. சரிங்க பிரியமானவர்கள், இப்படியாக ஆலயத்தின் சுவர்களை எப்படி கட்டினான், தலவரிசைய சுவர்களை எப்படி கட்டினான், அப்புறம் ஆலயத்திற்குள் இருக்கிற போது அதை அழகழகுபடுத்துறாங்க. அதை 18வது வசனத்துல வாசிக்கிறோம். ஆலயத்திற்குள் இருக்கிற கேதுரு மரங்களில் மொக்குகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திர வேலை செய்திருந்தது. பார்வைக்கு ஒரு கல்லாகிலும் காணப்படாமல் எல்லாம் கேதுரு மரமாய் இருந்தது. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி வைக்கிறதற்கு ஆலயத்திற்குள்ளே சந்நிதி ஸ்தானத்தை ஆயத்தப்படுத்தினார். ஆனால் கர்த்தருடைய பெட்டியை வைக்கிறதுக்கு, உடன்படிக்கை பெட்டியை வைக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா எங்கு பார்த்தாலும் தங்கத்தினாலே பொண்ணுனாலே அழகழகா அவன் செய்தான் பிரியமானவர்கள். அந்த வேலைப்பாடையெல்லாம் நீங்க வாசித்தீங்கன்னா 20வது வசனத்துல இருந்து காணப்படுகிறது. நான் கொஞ்சத்தை வாசிக்கிறேன். 20வது வசனம், சந்நிதி ஸ்தானம் முன்புற மட்டும் 20 முழ நீளமும் 20 முழ அகலமும் 20 முழ உயரமாய் இருந்தது. அதை பசும்பொன் தகட்டால் மூடினான். கேதுருமர பலிபீடத்தையும் அப்படியே மூடினான். ஆலயத்தின் உட்புறத்தை சாலமோன் பொன் தகட்டால் மூடி சந்நிதி ஸ்தானத்தின் மறைப்புக்கும் பொன் சங்கிலிகளை குறுக்கே போட்டு அதை பொன் தகட்டால் மூடினான். 22, இப்படி ஆலயம் முழுவதும் கட்டி தீரும் மட்டும் அவன் ஆலயம் முழுவதையும் பொன் தகட்டால் மூடி சந்நிதி ஸ்தானத்திற்கு முன்பாக இருக்கிற பலிபீடத்தை முழுவதும் பொன் தகட்டால் மூடினான். பிரியமானவர்களே, சந்நிதி ஸ்தானத்தில் ஒலிவ மரங்களால் 2 கேருபீன்களை செய்து வைத்தான். ஒவ்வொரு கேருபீன்களும் 10 முழ உயரமாய் இருந்தது. இந்த 10 முழ உயரமாய் இருந்துச்சு இல்லையா, இதையும் அப்படி என்ன செய்தான் என்றால் அவன் 28வது வசனத்துல வாசித்தீர்கள் என்றால் அந்த கேருபீன்களை பொன் தகட்டால் மூடினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியே உள்ளும் புறம்பான ஆலயத்து தலவரிசையும்
பொன் தகட்டால் மூடினான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 32வது வசனத்துல ஒலிவ மரமான அந்த இரட்டை கதவுகளில் அவன் கேருபீன்களும் பேருந்துகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திரங்களை செய்து அந்த கேருபீன்களிலும் பேருந்துகளிலும் பொன் பதியத்தக்கதாய் பொன் தகட்டால் மூடினான். இப்படி தேவாலயத்தின் வாசலுக்கும் ஒலிவ மர நிலைகளை செய்தான். இப்படியாக அவன் எங்கெங்கெல்லாம் கதவுகள் எல்லாவற்றிலும் பிரியமானவர்களே பூக்கள் எல்லாம் செய்து எல்லாவற்றையும் பொன் தகட்டாலே மூடினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அவைகளில் பாருங்க 35வது வசனத்துல அவைகளில் கேருபீன்களும் பேருந்துகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திர வேலைகளை செய்து சித்திரங்களுக்கு சரியாக செய்யப்பட்ட பொன் தகட்டினாலே அவைகளை மூடினான். இப்படியாக அவன் எல்லாவற்றையும் செய்கிறான். கடைசியாக பார்த்தீர்கள் என்றால் 4ஆம் வருஷம் சீப் மாதத்திலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டு 11ஆம் வருஷம் பூல் என்னும் 8ஆம் மாதத்திலே அவன் ஆலயம் முழுவதும் சகல சட்ட திட்டத்தின்படியே ஒரு பங்கும் குறையாமல் கட்டி தீர்ந்தது. அவன் அதை கட்டி முடிக்க 7 வருஷம் சென்றது. பிரியமானவர்களே, தேவனுடைய ஆலயத்தை கட்டி முடிக்க அவர் என்ன செய்தார்? 7 வருடங்கள் இதற்காக உழைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லோரும் சேர்ந்து கட்டினார்கள். மிகவும் ஞானத்தோடு கூட கட்டினான், பொற்தகடுகளால் கட்டினான் என்று சொல்லி பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அடுத்ததாக அவனுடைய 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். சாலமோன் தன் அரண்மனை முழுவதையும் கட்டி முடிக்க 13 வருஷம் சென்றது. அப்புறம் அதை 7 கட்டினாலே அவனுடைய அரண்மனை வேறு கட்டினான். அதை 13 வருஷங்கள் சென்றது என்று சொல்லி பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அதனுடைய பிரம்மாண்டமெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு டைமே பார்த்தாது, அந்த மாதிரி இருக்கிறது. இதுல 7ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசித்துட்டு 2வது வசனம் அவன் லீபனோன் வனம் என்னும் மாளிகையும் கட்டினான். அது 100 முழ நீளமும் 50 முழ அகலமும் 30 முழ உயரமுமாய் இருந்தது. அது கேதுரு மர உத்தரங்கள் பாவப்பட்ட கேதுரு மர தூண்களின் 4 வரிசைகளில் கட்டினான். இப்படியாக நாம் சாலமோனுடைய எப்படி ஆலயத்தை கட்டினார் என்று சொல்லி பார்க்கிறோம். தாவீது கட்ட வேண்டும் என்று இருந்தால் அவர் கட்டவில்லை. ஆனால் அதற்குரிய பொன் வெள்ளி எல்லாவற்றையும் சவதரித்து சேர்த்து வைத்திருந்தார். சாலமோன் இந்த தேவாலயத்தை கட்டினான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன் இவ்வளவு விவரமாக உங்களுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் என்றால் வேதத்திலே அவ்வளவு விவரமாக முதலாவது சாலமோன் கட்டிய சாலமோனுடைய அந்த தேவாலயத்தினுடைய மகிமையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எப்படி கட்டப்பட்டது என்று சொல்லி அதை நம்ம விவரித்து படிக்கிறோம் பிரியமான. தான் நான் உங்களுக்கு படித்து காட்டினேன். பொன் தகடுகளாலே அது கட்டப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். பிற்பாடு அது பகைவர்களாலே, அதாவது இவங்களை அது பின்னாடி பார்க்கலாம். ஆனால் இப்பொழுது நம்ம இந்த பார்த்த இந்த செய்திகள் தேவாலயத்தினுடைய மகிமை, தேவாலயம் எப்படி கட்டப்பட்டது, அதுக்கு எப்படிலாம் மரத்தை அவர் எடுத்து ஈராம்கிட்ட வாங்கினாரு, அப்புறம் பொண்ணெல்லாம் எப்படிலாம் வாங்கினாரு, பொண்ணெல்லாம் எப்படி கொண்டுட்டு வந்தாங்க, ஓப்பிரின் தங்கம்லாம் கிடைச்சது, அதெல்லாம் வச்சு ஒரு அழகாக கட்டிடம் கட்டினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த தேவாலயத்தினுடைய மகிமையை பிரியமானவர்களே, இன்னும் தேவாலயத்தை கட்டி முடித்தார் சொல்லி பார்த்தோம். அடுத்ததாக இது எப்படிலாம் அவர் அவருடைய அரண்மனையை கட்டினார், அப்புறம் அதுக்கப்புறமாக அவருடைய புகழ் எப்படிலாம் பரவியது என்று சொல்லி பல காரியங்களையும் நாம் பிரியமானவர்கள் அடுத்த வீடியோவிலே நாம் பார்க்கலாம். பிரியமானவர்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.